ஆந்திராவோட முதலமைச்சரா 4வது முறையா சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றிருக்கும் நிலையில அடுத்ததா அவருக்கு நிறைய நிதி சவால்கள் காத்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தேர்தல் சமயத்துல அவங்க கொடுத்த சூப்பர் 6 வாக்குறுதிகள். இத ஆட்சிக்கு வந்து முதல் 100 நாட்கள்ல நிறைவேற்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தான் இப்ப பெருசா பேசப்படுது. குறிப்பா ஓய்வூதியதாரருக்கு மாதம் 3000 ரூபாய் இப்ப கொடுக்கப்பட்டு வரும் நிலையில அது 1000 ரூபாய் அதிகப்படுத்தி 4000 ரூபாய் கொடுக்கப்படும்னு வாக்குறுதி அளித்திருந்தாரு. அதனால ஜூலை மாத பட்ஜெட்ல மட்டுமே இவங்க ஒதுக்க வேண்டியது 65 லட்சம் பேருக்கு மொத்தம் 4500 கோடி ரூபாய் இவங்க பட்ஜெட்ல ஒதுக்கணும். அதுவே ஏற்கனவே அரசுக்கு இருக்கக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு மட்டுமே மாதம் 6000 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்றாங்க. அப்ப வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்துல இதுக்குன்னு தனியா 10,000 கோடி ரூபாய் இவங்க எக்ஸ்ட்ராவா ஒதுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே தெரிவிக்கிறாரு. அடுத்ததா ஆந்திராவோட ஒரு ஆண்டுக்கான செலவு அப்படின்னு நாம பார்க்கும்போது சம்பளம், ஓய்வூதியம், கடன், வட்டி இந்த விஷயங்களுக்காக மட்டுமே 1,30,000 கோடி ரூபாய் அவங்க செலவிடுறாங்க. அதுலயும் இதுல பென்ஷன் ஓய்வூதியத்துக்கு மட்டும் தனியா ஆண்டுக்கு 31,200 கோடி ரூபாய் இவங்க செலவழிக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ அதிகமாகும் அப்படின்றது தான் உண்மை. சூப்பர் 6 திட்டங்கள்ல அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அரசு பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயணம். ஏற்கனவே அரசு பேருந்துகள்ல பயணம் செய்யறது மூலமா அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், ஆந்திர அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 400ல இருந்து 500 கோடி ரூபாயா இருக்கு. இதுல பயணம் செய்பவர்கள்ல பெண்கள் 35% இருந்து 40% அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் அதுக்கான டேட்டாவா அவங்க எடுக்கல. இந்த சூழல்ல இவங்களுக்கு இலவச பயணம் திட்டம் கொண்டு வரப்பட்டா அதற்கு 2000 கோடி ரூபாய் இவங்க போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா செலவா அமையும். அதே மாதிரி இவங்க கொடுத்த மற்ற வாக்குறுதிகள்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை ஆண்டுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி செயல்படுத்திட்டு இருந்த ஒரு திட்டம்னு சொல்லலாம். அம்மாவோடி திட்டம்னு அவர் செயல்படுத்திட்டு இருந்தாரு. ஆனா அது ஏழ்மையில இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா இப்ப சந்திரபாபு நாயுடு எல்லா பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் ஆண்டுக்கு 15,000 கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படும். அடுத்து பார்த்தோம்னா ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவசமா வழங்கப்படும் அப்படின்ற திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாமும் நிறைய பட்ஜெட் ஒதுக்கப்பட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஏற்கனவே செலவிடப்படுற தொகையை விட இப்போ எக்ஸஸா 97,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட வேண்டி இருக்கும். இது அவருக்கு பெரிய சவாலா இருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே ஆந்திர அரசுக்கு நிதி நெருக்கடி அப்படின்றதும் இருக்கு. குறிப்பா கடன் மட்டுமே பார்த்தா 4.83 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு. இது அவங்களோட ஜிஎஸ்டிபில மொத்தம் 33.3%. அதே மாதிரி இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு அவங்க தயாரா தான் இருக்கும்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த டாக்ஸ் ஜிடிபி ரேஷியோவை 1% இருந்து 1.5% இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கிட்ட இருந்து இவங்க நிதி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.